இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படியும் மிஸ் ஆயிருச்சுடா. ஆனா நீ தைரியமா இரு. உனக்கு உள்ள தேவையானதான் நான் ஏற்பாடுப்பா. எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. அத்த, நீங்க சொன்னதை செய்யாம விட்டுறாதீங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கு மேல நீங்க பயப்பட வேண்டாம். சீக்கிரம் இவனுக்கு ரிமாண்ட் முடிஞ்சு ஜெயில் தண்டனையும் அவன் அனுபவிப்பான். சொல்லு மேடம். ஒரு சின்ன தப்பு நடந்து போயிடுச்சு மேடம். அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா மேடம். என்னடா சொல்ற? ஆமா மேடம், நாங்க கொஞ்சம் அசந்த நேரத்துல அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா மேடம். முட்டாள், இத சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? வந்து உன்னை கவனிச்சுக்க. அண்ணே, ஒரு சின்ன பிரச்சனை, உடனே கிளம்பி ஆகணும். என்னாச்சுமா? அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. சீக்கிரம் போய் ஆகணும். டேய், நீ தைரியமா இரு. கொஞ்ச நாளா நான் உன்னை வெளியே எடுத்துருவேன். உள்ள நம்ம ஆளுங்க உன்னை பார்த்துப்பாங்க. அப்பா, என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். டேய், சொன்னல நீ உள்ள போவேன்னு. வெளியே வந்துடலான்னு கனவெல்லாம் காணாத. இனிமே நீ நிரந்தரமா உள்ளதான் இருக்க போற. வெளியெல்லாம் வரணும்னு ஆசைலாம் பட்டுற போற. அப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன காப்பாத்துறது இருக்கட்டும். ஓ, குடும்பத்துல இன்னைக்கு ஒரு டிக்கெட் அவுட் ஆக போகுது. முடிச்சா போய் அந்த உயிரை காப்பாத்த. என்னடா சொல்ற? எட்ரா கை. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறியா? இன்னைக்கு உன் குடும்பமே அழப்போகுது. முடிஞ்சா போக போற உயிரை காப்பாத்து. கான்ஸ்டபிள், என்னையா பண்றீங்க? கூட்டிட்டு வாங்க. இது ஓட்ட சார். பாபா, இவன் சொல்றத பார்த்தா ஆல்ரெடி ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த புவனேஸ்வரி தான் ஏதாவது பண்ணியிருப்பா. இப்போ வேற அவசரமா கிளம்பி போறா. இவங்களை ஃபாலோ பண்ண என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஏய் ஏய், நில்லு. ஓடாத. ஓட பாக்குறேன். கார்த்திக் விஷயத்துல கோட்டை விட்டுட்டோம். ஆனா ரகுராம நம்ம அப்படி விட்டுறக்கூடாது. அந்த பொண்ணு வேற தப்பிச்சிருக்கா. எப்ப வேணா நம்ம ரகுராம் வீட்டுக்கு ஆள் அனுப்புனது வெளியே தெரிஞ்சிடும். இப்ப என்னதாம்மா பண்றது? உடனே இந்த கணபதிக்கு போன் பண்ணி அந்த ரகுராம குத்தி போட சொல்லு. இன்னைக்கு அவன் சாகணும். பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா. என்னாச்சு? ஐயா, இன்னும் சரியான சந்தர்ப்பம் வரலங்க ஐயா. வந்தவொடனே நான் வேலையை முடிச்சிடறேன் ஐயா. டேய், அதெல்லாம் பண்ண வேண்டாம். இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேல் ஆக்சிடென்ட்லாம் பண்ண வேண்டாம். கத்தி இருக்குல்ல, எடுத்துட்டு வந்திருக்கேன் ஐயா. அங்கேயே ரகுராம குத்தி கொன்னுடு. ஐயோ, எல்லாரும் முன்னாடியுமா ஐயா? ஆமாடா, இன்னைக்கு அவன் மிஸ் ஆயிடவே கூடாது. குத்தி கொன்னுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடு. சரிங்க ஐயா, அப்ப நான் முடிச்சிடறேன் ஐயா. மேடம், தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன் மேடம். தடி மாடுங்களா? ஒரு சின்ன பொண்ணை பாத்துக்க தெரியல, அவளை தப்பிச்சு ஓட விட்டுருக்கீங்க. டேய், அவளை பாத்துக்கிறத தவிர அப்படி என்னடா வேலை இருக்கு உங்களுக்கு? அவன் மட்டும் யாருக்கிட்டயாவது போய் உண்மையை சொல்லியிருந்தா போலீஸ் வந்து எல்லாரையும் மொத்தமா தூக்கிட்டு போயிருப்பாங்க. என் வேலை முடியற வரைக்கும் இந்த பொண்ணு இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. திரும்ப இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு, உங்க மொத்த பேரையும் கொன்னுடுவேன். இன்னொரு தடவை இந்த பொண்ணை தப்பிக்க வச்சீங்க, அவ்வளவுதான். டேய், இவகிட்ட இருந்து யாரும் நகரக்கூடாது. வேலை முடியற வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சரிங்க. எதுவா இருந்தாலும் போன் பண்ணுங்க. மாமா போலாம். என்ன இடம் அது? எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க?
சொல்லு கதிர். மாயா அந்த கார்த்திகை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? நல்ல விஷயம்தான். அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியல மாயா. ஏன், என்னாச்சு? அந்த கார்த்திக் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட உன் குடும்பத்துல ஒரு உயிர் போகுதுன்னு சொல்லிட்டு போறான். ஹே, என்ன சொல்ற? ஆமா, ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. நான் அந்த புவனேஸ்வரியை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். இங்க சிங்கநல்லூர் பக்கத்துல இருக்கிற ஒரு பங்களாவுக்கு பசுபதியும் புவனேஸ்வரியும் வந்தாங்க. நானும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்திலே கிளம்பிட்டாங்க. என்னன்னு ஒண்ணுமே புரியல மாயா. பங்களாவுக்கு எதுக்கு போனாங்க? தெரியல, ஆனா கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. கதிர், கார்த்திக் வேற ரிமாண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்ற. அந்த புவனேஸ்வரி அன்னைக்கே மிரட்டிட்டு போனா. கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்கிற யாரையாவது ஏதாவது செய்ய பாப்பா. எனக்கும் அதான் தோணுது. அவங்க பண்ணிருக்கிற பிளானுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அப்போ உள்ள என்ன இருக்கு, என்ன பிளான் பண்றாங்கன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கோ. இல்லனா நம்ம வீட்ல நடக்கிற பூஜையை தடுக்கிறதுக்கு கூட அவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்கலாம்ல. நீங்க எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இங்க நான் பாத்துக்கிறேன், ஆனா நீ ஜாக்கிரதையா இரு. என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? நான் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்றேன். ம், சரி. ஆ. எதுக்காக புவனேஸ்வர் இந்த சின்ன குழந்தைய கடத்திருப்பா? இதுக்கும் நம்ம மாமா வீட்டு பூஜைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஆனா அதுக்கு அந்த பொண்ணை கேட்டாதான் தெரியும். டேய் மணி, காடை வேமா போடுறான். இத போடுறேன், இந்தா நீ போடு. அண்ணி, அவ வெளியே போறா பாருங்க. போன்ல யார்கிட்டயும் பேச போறான்னு நினைக்கிறேன். சரி, அவ என்ன பண்ணாலும் நம்ம இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. நம்ம கவனத்தை தசை திருப்ப பாக்குறா. நாம இங்கிருந்து போக கூடாது. சொல்லு கதிர். மாயா, அந்த புவனேஸ்வரி ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கா.